நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபயர்போல்ட் பிராண்டில் 3 வாட்ச் வாங்கினேங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு ஃபயர்போல்ட் கோப்ராவில் ஒன்று, அடுத்து இப்போ காமிக்கிற இந்த இதுதான். அப்புறம் ஃபயர்போல்ட் ஹரிக்கானில் 2 வாட்ச், மொத்தம் 3 வாட்ச் வாங்கினேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது ஃபயர்போல்ட் கோப்ரா. அதில் என்ன பிரச்சனைனா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து டைம் ஷெட்யூல் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதுக்கு நான் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு மெயில் ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பினேன். ஒவ்வொரு மெயில் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது 10 மெயில் இருக்கும். அந்த ஒவ்வொரு மெயில் உள்ளேயும் வந்து ரிப்ளை மெயில் 10 இருக்கும், 100 மெயில் இருக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் இருந்தது. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் தான் பிரச்சனை, அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் பிரச்சனை. திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும்போது பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷனே இல்லை, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனே இல்லாத ஒரு வாட்ச் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பிரச்சனைக்காக நான் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை எனக்கு வந்து சால்வ் பண்ணவும் இல்லை, அதை சரி பண்ணி கொடுக்கல, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கரெக்டான வாட்ச்சு எனக்கு கொடுக்கல, திருப்பி கொடுக்கல. அப்புறம் நான் திருப்பி எனக்கு மாற்றி அனுப்பிட்டீங்க அப்படிலாம் மெயிலெலாம் ஒன்று அனுப்புனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அப்புறம் விட்டுட்டேன், இவங்கள்ட்ட கேட்குறது பிரயோஜனமே விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஃபயர்போல்ட் ஹரிக்கானில் 2 வாட்ச் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வாட்ச் வந்து சார்ஜிங் இஷ்யூ இருந்தது, ஒன்றும் ஆகலை. அப்புறம் திருப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணேன், அதுக்கு 1000 மெயில் அதுக்கு அனுப்பினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதாவது பவர் பிளாக் சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு வீடியோ அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்து அதை அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அதை அனுப்பி அந்த வீடியோ அனுப்ப சொல்லி எனக்கு பல மெயில் அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் வந்து அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டது வந்து, நான் வந்து சர்வீஸ் வாரண்டி தான் கேட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் கேட்கல. வீடியோ எடுத்தும் அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வாரண்டி இதில் கிளைம் ஆகாது, அதுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு இது இந்த ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க. நான் கேட்குறது அவங்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டே கேட்கல, எனக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி மட்டும் பண்ணி கொடுங்கன்னு தான் பல முறை நான் மெயில் அனுப்பிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. தயவு செஞ்சு இந்த ஃபயர்போல்ட் பிராண்டில் மட்டும் வாங்காதீங்க. டோட்டலாக எனக்கு வந்து 2 வாட்ச் போயிடுச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு வாட்ச் அது மட்டும்தான் இருக்குது, அது என்ன ஆகும்னு தெரியல. 2 வாட்ச் போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ அவங்க சொன்னது போலவே நான் வீடியோ வந்து எடுத்து போட்டேன். அந்த வீடியோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அவங்க என்ன சொன்னாங்களோ அது செஞ்சது இதில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சார்ஜ் போட சொன்னாங்க, அதுவும் 25 MBக்குள்ளே தான் எடுக்கிற வீடியோ வந்து 25 MB கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஷார்ட் வீடியோவில் என்னால் முழுசாக சொல்ல முடியல. அதனால் வாய்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு ஃபயர்போல்ட்டில் யாரும் வாங்காதீங்க. பூர் ரெஸ்பான்ஸ்